friends, வணக்கம் இயல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபிஷ் குழம்பு செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக ஃபிஷ்ஷை நான் முன்கூட்டியே பொரித்து வச்சுட்டேன். முள்ளங்கியும் ஃபிஷ்ஷும் இது ரெண்டையும் போட்டு இந்த குழம்பு வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் அம்மா செய்வாங்க. அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது தான் இந்த குழம்பு. நேற்று பெஞ்ச மலையில் பக்கத்து வீட்டில் கூரை பறந்துருச்சு என்னமோ தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ சரி பண்ணுறாங்க, அப்புறம் டப்புன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, நான் வீடியோ போட்டு தான் ஆகணும். இந்த குழம்புக்கு உண்டான தேவையான திங்ஸ் பார்க்குறதுக்கு முன்பதாக நான் மசாலா பவுடர் ரெடி பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரெடி பண்ணது தான், அதை நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலை பவுடர், 1 2 சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலா பவுடர் எல்லாமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாங்க மற்ற பொருட்களை பார்க்கலாம். அசாம் கப்பின்னு சொல்லுவாங்க, இது குருக்கா புளி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் பாதி, கொத்தமல்லி சிறிதளவு, கருப்பில் 2 கொத்து, தக்காளி பழம் 2 இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முழு முள்ளங்கி இந்த மாதிரி கொஞ்சம் தடுப்பாக வெட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஒரு 4 சின்ன மீன் நான் வெட்டி பொரித்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கடுகு தாளிப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானை ரொம்ப பழமையான பானை ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் பிறக்கிறதுக்கு முன்னே உள்ள பானை இது. அம்மாவின் ஞாபகத்துக்கு நாங்கள் எப்போ கூட நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானையில் சமைக்கும் பொழுது எனக்கு அம்மா ஞாபகம் வரும். ஸோ இந்த பானை ரொம்ப அர்த்தம் உள்ளது எனக்கு. இந்த கடுகு தாளிப்பு பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெடித்து வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது நல்லா வதங்கி வரட்டும். இதோடு கூட கருப்பிள்ளை வதங்கி பொன்னிறமாய் வந்ததும் எடுத்து வச்ச எல்லா மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வதங்கினதும் தக்காளி பழம், அதோடு சிறிதளவு தண்ணி, இது நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி பழம் வதங்கினோம்னா உப்பு தேவையான அளவு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கினதும் வெட்டிய முள்ளங்கியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். அதோடு எடுத்து வச்ச ஊற வச்ச குருக்கா புளி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்ட முள்ளங்கியும் வெந்துருச்சு. அடுத்ததாக லாஸ்ட்டாக பொரித்து வச்ச மீனை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு அனலை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மீனை இந்த குழம்போடு ஊறும் வரை நல்லா கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த சுவை, இந்த குழம்புல உள்ள சுவையெல்லாம் அந்த மீனுக்குள்ளே இறங்கும். அது வரைக்கும் 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெட்டி வச்ச மல்லி, அப்புறம் பச்சை மிளகாய். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுப்பு அரைச்சிட்றேன்.
Bye.